2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 2வது வசனம், நான் உங்களை கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்து எனும் ஒரே புருஷனுக்கு ஒப்புக் கொடுக்க நியமித்தபடியால். பவுல் சொல்றாரு, சபையை எதற்காக அவர் உருவாக்குகிறார் அப்படிங்கிறதான ஒரு காரியத்தை அந்த இடத்துல அவர் சொல்லுகிறார். சபை உருவாக்கப்படுவதற்கான ஒரு முகாந்திரத்தை அவர் அங்கே பேசுகிறார். உங்களை கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்து எனும் ஒரே புருஷனுக்கு ஒப்புக் கொடுக்க நியமித்தபடியால் உங்களுக்காக நான் வைராக்கியம் கொண்டிருக்கிறேன். இப்போ சபை என்பது என்ன? ஒரு அழைப்பு. சபை என்பது தேவனுடையதான தரிசனம். சபை என்பது கர்த்தருடையதான மீட்பு. சபையை மீட்டிருக்கிறார். ஆனால் இந்த சபைக்கென்று ஒரு வேலை இருக்கிறது. உங்களை எதற்காக கற்புள்ள கன்னிகையாக ஒப்படைக்கணும் கிறிஸ்துக்கிட்ட போயிட்டு. இப்போ நாம் எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் அதுக்கு ஒரு பர்பஸ் இருக்கும், ஒரு நோக்கம். எதுக்காக அப்படிங்கிறதான ஒரு நோக்கம் இருக்கும். எதை செய்தாலும் இருக்கும். நோக்கம் இல்லாமல் ஒன்று செய்கிறோம் அப்படின்னு சொன்னால் நாம் சரியான ஆள் இல்லைன்னு அர்த்தம். இதை ஒரு பையன் ஒரு பஸ் ஸ்டாண்டில் சும்மா நிற்கிறான். எதுக்குடா இங்கே நிற்கிறேன்னா, சும்மா நிற்கிறேன் அப்படின்னா அது வந்து ஒரு ஒரு சரியான மெத்தட் கிடையாது. எதுக்கு அங்கே நிற்கணும்? ஏதோ ஒரு ரீசன் இருக்கணும். பஸ்ஸுக்காக நிற்கிறேன், அந்த மாதிரி ஏதோ ஒரு ரீசன் இருக்கணும். அப்போ அந்த சபையை இப்படி கற்புள்ள கன்னிகையாக உருவாக்குறார் அவர். பவுல் சொல்கிறார், கற்புள்ள கன்னிகையாக. அப்போது நம்ம ஒரு மகனையோ மகளையோ உயர்த்தும் பொழுது நமக்கு ஒரு முகாந்திரம் இருக்கிறது. அது எதுக்கோ ஒரு காரணத்துக்கு தான் கர்த்தர் எனக்கு பிள்ளையை கொடுத்துருக்கிறாரு, சும்மா கொடுக்கல அப்படின்னு நமக்கு தெரியணும். அந்த மாதிரி இல்லை, யாராவது உங்கள் பிள்ளையை முகாந்திரம் இல்லாமல் ஒரு நோக்கம் இல்லாமல் வளர்க்குறவங்க இருக்கிறீங்களா? அது போகிற போக்கில் போட்டோங்க, என்னமோ இவங்க வளர்ந்து எங்கேயோ போய் எக்கேடோ கெட்டு போட்டோம், நமக்கு என்ன அப்படின்னு ஒருத்தரும் பிள்ளை என்ன செய்ய மாட்டோம், வளர்க்க மாட்டோம். அதிதீத பிள்ளை மேலே நம்பிக்கை வச்சுருக்கிறது வேறு. நான் இன்ஜினியரே ஆக்குவேன், டாக்டர் ஆக்குவேன் அப்படின்னு சொல்லுவோம். அது அதிதீதம். நான் என்ன சொல்லுவேன்னா, அந்த பிள்ளைக்கு கர்த்தருடைய திட்டம் ஒன்று இருக்கிறது. நம்மக்கிட்ட கொடுக்கறதுக்கு கர்த்தருடைய ஒரு திட்டம் இருக்குது. அந்த திட்டத்தின்படி அது ஒரு நோக்கம். அதே மாதிரி தான் சபையை கர்த்தர் உருவாக்குறாரு. சபையை உருவாக்குறதுக்கான என்ன நோக்கம்? அதுக்காக தான் உங்களை பத்திரமா பார்த்துக்கிறேன்றார். கற்புள்ள கன்னிகைனா என்ன அர்த்தம்னா, பத்திரமா பார்த்துக்கிறேன். அப்படி பத்திரமா உங்களை உருவாக்கி கொண்டு போய் கிறிஸ்து எனும் ஒரே புருஷனுக்கு நான் ஒப்படைக்க போகிறேன் அப்படின்னு சொல்றார். அப்படியானால் இந்த சபை எதற்காக ஒப்படைக்கப்படுகிறது? சபை எதற்காக ஒப்படைக்கப்படுது? எதுக்காக? நீங்கள் எல்லாம் இங்கே கூட்டி சேர்க்கப்பட்டிருக்கிறீங்க, இயேசுவின் இரத்தாலே கழுவப்பட்டீங்க. கழுவப்பட்டு இங்கே உள்ளே கொண்டு வரப்பட்டிருக்கிறீங்க. எதற்காக? ரட்சிக்கப்பட்டவர்களை கர்த்தர் அனுதினமும் எதற்காக, என்ன நோக்கத்திற்காக அப்படின்றது. ஏன் ரட்சிக்கப்பட்ட உடனே, ரத்தத்தால் கழுவின உடனே உங்களை பரலோகத்துக்கு கூட்டிகிட்டு போயிடலாமே? உங்களை அழைத்து கொண்டு போகிறதுக்கு ஆண்டவருக்கு ஒரு செகண்ட் ஆகாதே, ஒரு இமைப்பொழுதில் மறுரூபமாக போகிறோம். அதை ஏன் நம்ம ரட்சிக்கப்பட்ட உடனே செய்யக்கூடாது? நடுவில் ஒரு ப்ராசஸ் இருக்குது பாருங்கள். நடுவில் ஒரு ப்ராசஸ் கொண்டு வந்து சபையில் வைத்து உருவாக்குதல். இப்போ அவங்களுக்கு அந்த தரிசனம், சபை அப்படிங்கிறதான ஒரு தரிசனத்தை கொடுத்து சபையை நடத்த சொல்லி கர்த்தர் சொல்லியிருக்கிறார். அதே வேளையில் உங்களை கொண்டு வந்து சபையில் உட்கார வச்சிருக்கிறார். அப்போ இந்த 2 பேருக்கும் கொண்டு வந்ததுக்கு கர்த்தருக்கு ஒரு நோக்கம் இருக்குது. அவங்களுக்கு இப்படி ஒரு தரிசனத்தை ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி கொடுத்து அவங்களுக்கு கொண்டு வருவதற்கும், அதே வேளையில் உங்களை ரட்சிக்கப்பட்டவர்களை கொண்டு வந்து சபையில் உட்கார வச்சு அவங்க கையில் ஒப்படைப்பதற்கும். எதுக்காக? ஒரு இடத்துல நான் ஒரு காலகட்டத்தில் பார்க்கிறேன். நான் ஊழியங்களில், என்னுடைய ஊழியங்களையும் ஒரு இடங்களையும் இந்த தவறு நடக்கிறதை பார்க்கிறேன். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு விஷயத்தை நம்ம தொடர்ந்து செய்யும் போது நம்ம ரொட்டீனாக மாறி விடுகிறோம். ஒரு விஷயத்தை தொடர்ந்து செய்யும் போது அப்படியே அது நமக்கு பழக்கமாயிடுது. அதை வந்து நம்ம அது மேலே இருக்கக்கூடியதான அந்த பேஷன்னு சொல்லுவாங்க, ஒரு விதமான காரியம் அப்படியே குறைஞ்சு போயிடும். இப்போது ஆரம்பத்தில் முதல் நாள் நீங்கள் ஒரு வேலைக்கு போகிறீங்க அப்படின்னும் போது காலையிலே என்ன பண்ணுவீங்க? அந்த வேலைக்கு ஃபஸ்ட்டு டே போகும்போது குளிச்சு ரெடி ஆகி பரபரன்னு இருப்பீங்க. முன்னாடி ஒரு 1/4 மணி நேரத்துக்கு முன்னாடியே போயிடுவீங்க இல்லையா? அது வந்து நமக்கு அப்படி போயிடுவோம். அப்புறம் அந்த வேலைக்கு போக 1 மாதம் 2 மாதம் 3 மாதம் 4 மாதம், அப்புறம் 1 வருஷம் 2 வருஷம், ஒரு 10 வருஷம் கழிச்சு என்ன ஆகும்? அது வேலை, அது ஆட்டோமேட்டிக்காக எழுந்திரிப்போம், போவோம். 5 நிமிஷம் லேட் ஆனாலும் கவலைப்பட மாட்டோம். அந்த மாதிரி சபைகளும் இருக்குது இல்லையா? சபையிலும் இருக்குது. எப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ரட்சிக்கப்பட்ட புதுசில் நீங்கள் சபைக்கு வந்த வேகம் இருக்குல்ல, அபிஷேகம் பெற்ற புதுசில் நீங்கள் ஆண்டவருக்குள்ள நிரம்பி அந்நிய பாஷையில் பேசின காலம் இருக்குல்ல, இப்போ அப்படி இருக்குதான்னு கேட்டு பாருங்க. இப்போ வீட்டில் கிளம்பும் போதே இப்போ தான் துதி பகுதி போகும், இப்போ இன்னும் பாடல் பகுதி போயிட்டே இருக்கோம், செய்திக்குள்ளே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வர ஆள்லாம் இருக்குது. ஏன்னா இவங்களுக்கு ஒரு வேலையை தொடர்ந்து செய்ய அது மேலே இருக்கிற பேஷன் அவங்களுக்கு என்னவாயிடுது? போயிடுது. அதுக்கப்புறம் அது ஒரு ரொட்டீன் ஒர்க்கு, மெக்கானிக்கல் லைஃபும்பாங்க. வாரம் வரணும், போகணும். அப்புறம் எதுக்கு உங்களை கூட்டிகிட்டு வந்தாங்க? எதுக்கு உங்களை கொண்டு வந்து சேர்த்தாங்க? கர்த்தர் கொண்டு வந்த நோக்கம் என்ன, முகாந்திரம் என்ன அப்படிங்கிறத நீங்கள் ஆராய்ந்து பார்க்கணும். அந்த காரியம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற வரைக்கும் தான் நீங்கள் நல்லா ஓடுவீங்க. இல்லைனா உங்களுக்கு நம்ம லோக்கல் பாஷையில் சொன்னோம்னா போர் அடிக்க தொடங்கிடும். அது ஒரு விதமான ரொட்டீன் ஒர்க்கு. சரி போவோம். அது மாதிரி ஊழியர்களுக்கும் ஆகிடும். அவங்களுடைய தரிசனத்தில் அவங்களுக்கு பேஷன் போயிடுச்சுன்னா, அல்லது அவங்க தரிசனத்து மேலே இருக்கக்கூடியதான அந்த ஒரு வாஞ்சை அது போயிடுச்சுன்னா, அதுக்கப்புறம் அவங்களால அந்த ஊழியத்தை இன்ட்ரெஸ்டாக செய்ய முடியாது, கடமைக்கு செய்வாங்க. அது மாதிரி வாரம் போகிறோம் ரொட்டீன். அது இவாஞ்சலிஸ்ட்டுக்கும் பொருந்தோம், பாஸ்டருக்கும் பொருந்தோம், எல்லாருக்கும் பொருந்தோம். என்ன காரணம் அப்படின்னா, அந்த தரிசனத்தின் மேலே இருக்கக்கூடியதான வாஞ்சை குறையிறது. அது குறையாமல் இருக்கணும்னா என் நோக்கம் மாறாமல் இருக்கணும். எதுக்காக நான் பிடிக்கப்பட்டேன்? அதான் பவுல் சொல்றாரு, நான் முடிவு பரியந்தம் அதை பற்றிக்கொள்ள நான் அடைந்தாயிற்று என்று நான் நினைக்கல. இன்னும் ஓடுறேன். பவுல் மாதிரி ஒரு ஊழியத்தை நம்மளால செய்ய முடியாது, அவ்வளோ செய்கிறவர். அதெல்லாம் நம்ம பழைய ஏற்பாட்டில் மோசையை பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். அந்த முச்செடியில் போய் அவர் பார்த்துருவார் ஆண்டவரை. ஃபர்ஸ்டே அந்த மகிமையை பார்த்துருவார்.
அந்த மகிமையை வந்து நம்ம வாழ்நாள் முழுக்க பார்க்கறது இல்லை. இப்போ பரிசுத்தாவியை பெற்ற பிறகு கூட நம்மளால அவர் முச்செடிக்குள்ள அப்படி முகமுகமா எரியாத முச்செடியை பார்க்குறாரு. அந்த மாதிரி ஒரு மகிமை நம்ம பார்க்கல. ஆனால் மோசையால அதில் திருப்தி அடைய முடியவில்லை. அதை பார்த்தோன்னே அவர் என்ன ஆகல, வசனம் சொல்லும், அதை பார்த்தவுடன் மோசே கிட்டே வருகிறதை கர்த்தர் கண்டு அப்படின்னு. அப்படி என்ன அர்த்தம்னா, இன்னும் கொஞ்சம் கிட்ட போவோமே, இன்னும் என்ன இருக்குன்னு பார்ப்போமே. அடுத்து ஆண்டவர் சொல்றார் மோசேட்ட, மலைக்கு மேல வா அப்படிங்கிறார். நான் வந்து என் மகிமையெல்லாம் காட்டுவேன், ஜனங்க உன்னை பார்த்து பயப்படணும், ஏன்னா நியாயப்பிரமாணம் கொடுக்க போறேன், உன் மேல ஒரு மரியாதையை உண்டாக்கணுன்றதுக்கு ஆண்டவர் சொல்றாரு மலைக்கு மேல வா. மலையே அக்கினி காடா கிடக்கு, போக காடா கிடக்கு, ஜனங்கள்லாம் பயப்படுறாங்க. மோசே மேகத்தின் மேல் போனான். ஆனால் திருப்தி அடைஞ்சாரான்னு கேட்டீங்கன்னா இல்ல. திருப்பி 33ஆம் அதிகாரத்தில் அவர் என்ன கேட்கிறார் ஆண்டவரை பார்த்து, நான் உம்முடைய மகிமையை பார்க்க வேண்டும். அப்படின்னா என்ன அர்த்தம், அவருக்கு ஒரு சாட்டிஸ்பாக்சனே வரல, இன்னும் 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 போயிட்டே இருக்கணும். அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு மகிமையின் மேல் மகிமை அடைந்து. அதுக்கான ஒரு திருப்தி வரக்கூடாது, ஆவிக்குரிய வாழ்க்கையிலையும் வரக்கூடாது, ஊழியத்திலையும் வரக்கூடாது. அந்த அந்த திருப்தி வந்துச்சுன்னா நீங்க வந்து ஒர்க்கரா மாறிடுவீங்க, ஒரு விதமான வேலைக்காரன். அப்படியே எஜமான் வர நாள் செல்லும் அப்படின்னு அவன் என்ன செஞ்சானா, புசித்து குடித்து அதான் வேலை நடக்குது. சிலர்லாம் பார்த்தீங்கன்னா காலையில் போய் மோட்டர் சுவிட்சை போட்டு போய் படுத்துருவான். அவனுக்கு தெரியும் 1 மணி நேரத்தில் தண்ணி ஃபுல்லாக ஆகும்ட்டு. கரெக்டாக 1 மணி நேரத்தில் 1 ஆஃப் திருப்பி போய் படுத்துருவான். வேலை கரெக்டாக நடக்குது, ஆனால் உண்மையாக செய்கிறானு இல்லை. அவன் ஆரம்பத்தில் செஞ்ச அந்த 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 பேஷன் போயிடுச்சு அவனுக்கு. காரணம் என்ன, அந்த வேலை மேலே இருக்கக்கூடியதான தரிசனம் எதற்காக, அது முடிகிற வரைக்கும் நான் என்ன பண்ணிகிட்டே இருக்கணும். சமீபத்தில் ஒரு வீடியோ அனுப்பிச்சு விட்டாங்க. ஒருத்தர் மாரத்தான் ரேஸில் ஓடுறாரு. ஓடும்போது ஒரு 30 மீட்டர் தான் இருக்கு இன்னும் கிட்ட வரத்துக்கு. அதுக்குள்ள அவர் என்ன செய்ய ஆரம்பிச்சிட்டாரு, கையை உயர்த்தி ஜாலியா அவர் ஜெயிக்க போறோன்ட்டு குதிச்சு ஆரம்பிச்சாரு. பாத்தீங்கன்னா பின்னாடி ஓடிட்டு வந்தவன் அந்த 30 மீட்டருக்குள்ள அவரை கிராஸ் பண்ணி ஃப்ரண்ட்ல போயிட்டான். அப்போ அவங்க சொல்றாங்க, கடைசி வரைக்கும் நீ என்ன செய்யணும், அந்த சின்சியாரிட்டியோட கூட ஓடணும். கொஞ்சம் லெத்தாச்சிக்கா மாறிட்டீங்க, இல்ல கொஞ்சம் முடிஞ்சிருச்சு அவ்வளவுதான் நம்ம தான் அப்படின்னு நினைக்கும் போது அடுத்த ஒருத்த உள்ள வந்துருவான். நம்ம அந்த வீடியோல பாக்குறோம், அவர் ஓடு வரவர் லாஸ்ட் மினிட் இன்னொரு 30 மீட்டர் கூட இல்ல, ஆல்மோஸ்ட் கிட்ட வந்துட்டாரு. பார்த்தா திடீர்னு பின்னாடி ஒரு 4 முன்னாடி வந்துட்டாரு. அவ்வளவுதான், இவரோட வெற்றி கிற்றி எல்லாம் என்ன ஆயிடுச்சு, அப்படியே சோர்ந்து போயிட்டாரு. எதுக்கு சொல்றேன், அந்த கோடை அட்டைன் பண்ற வரைக்கும், முடிக்கிற வரைக்கும் உன்னுடைய ஓட்டம் எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆரம்பத்தில் ஒரு சின்சியாரிட்டியில் ஆரம்பிச்சோம்ல, அதே சின்சியாரிட்டியில் ஓடணும், அதே விருப்பம், அந்த தரிசனம். அப்ப அந்த தரிசனம் என்னன்னு தெரிஞ்சா மட்டும்தான் நம்மளால அப்படி ஓட முடியும். அந்த தரிசனத்தை உறுதியை பற்றி கொள்ளணும். அது என் மேல் விழுந்த கடமையா இருக்கிறது, அதை ஓடணும். ஆனா இன்னைக்கு சபை ஒரு இடத்தில் இந்த இடத்தை விட்டு போயிடுச்சு. வரோம் போறோம் உட்காரோம். சிலர்லாம் வந்து சபைக்குள்ளதான் பிசிக்கலி பிரசன்ட், ஸ்பிரிச்சுவலி மென்டலி ஆப்சென்ட். சபைக்குள்ளே தான் உட்காந்துருப்பாங்க, பிசிக்கலி பிரசன்ட். ஆனா பாஸ்டர் கிட்ட நல்ல பேர் வாங்குவாங்க, ரெகுலர் கமிங், கரெக்டா வருவாங்க. ஆனா திரும்பி போகும்போது என்ன மெசேஜ்னு கேளுங்க, நல்லா பேசினாரும்பா. என்ன மெசேஜ் கொடுத்தாரு, இல்ல நல்லா பேசினாரு, அவர் எல்லாமே தான் நல்லா இருந்துச்சுமா. அவனால கடைசி வரைக்கும் அது என்னன்னே தெரியாது. ஏன்னா இங்கே தான் உட்காந்துருப்பாரு, அப்படியே யோசிச்சுட்டே இருப்பார், இந்த மாதம் இந்த பில்லை கட்டணும், அது போகணும் வரணும், பிள்ளைகளுக்கு ஃபீஸ் கட்டணும், இந்த மாதிரி எக்ஸாம் வருது, ரிசல்ட் வருது. அவன் மைண்டு முழுக்க வேற எங்க இருக்கு. அதுக்கு என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா, ஒரு அசால்ட்னஸ். ஏன்னா இங்க பேசப்படுவது எனக்கான வார்த்தை, என் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கான தேவை. அதுதான் பின்னாடி வரப்போற என் பிரச்சனையோ ஆசீர்வாதத்துக்கோ எல்லாத்துக்கும் கர்த்தர் எனக்கு சொல்யூஷன் கொடுத்துட்டு இருக்கிறாரு. சில ஆட்கள்லாம் பார்த்தீங்கன்னா டாக்டர் கிட்ட போகும்போது டாக்டர் சொல்வார், இது சாப்பாட்டுக்கு முன்னாடி, இது சாப்பாட்டுக்கு பின்னாடி, இது இப்படி போடணும் எல்லாம் சொல்லுவார். நம்மெல்லாம் அதை ஒழுங்காக கவனிக்க மாட்டோங்கிறதுனால தான் பிரிஸ்கிரிப்ஷன்ல எழுதி கொடுத்துறாங்க. இப்ப எழுதுறாங்க தானே. சில டாக்டர்லாம் இன்னும் நமக்கு என்ன பண்ணிடுறாரு, பிஎஃப்னு போட்டுருவாரு, பிஃபோர் ஃபுட்டு, ஏஎஃப் ஆஃப்டர் ஃபுட்டு. இவ்வளவும் வாங்கிட்டு வந்துட்டு ஃபோன் அடிப்பான், டாக்டர் இந்த பச்சை கலர்ல ஒன்று இருக்கு அது எதுக்கும்பா. அந்த டாக்டருக்கு எப்படி இருக்கும் பாருங்க, உனக்கு இவ்வளவு சொல்லி கொடுத்து எழுதி கொடுத்து கடைசியில் டாக்டர் சொல்றாரு, அந்த கவரை பிரிங்க, பின்பக்கமே எழுதியிருக்கும் பாருங்க, எல்லாம் தெளிவா போட்டிருக்கோம். அவ்வளோ ஏன்னா இவ்வளவு தூரம் செய்யறாங்கன்னா அங்க சொல்லும் போது கவனிக்க முடியாது. இதெல்லாம் அதே ஆள் தானே சர்ச்சில் உட்காந்துருக்கு. 5 நிமிஷம் டாக்டர் சொல்றத கேட்க முடியாத ஒரு விசுவாசி எப்படி சபையில் உட்காந்து 1 மணி நேரம் செய்தி கேட்கும்? எப்படி ஏறும்? ஏறாது. ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணுவாங்க, முடிச்ச பிறகு வீட்டில் போய் கேட்பாங்க, அவர் என்ன பேசினாரு, அவர் பேசினது ஒண்ணுமே புரியல, நீ ஒண்ணுமே கவனிக்கலன்னா புரியல. பையன் வந்து சொல்லுவான் தெரியுமா, வீட்டில் எங்க டீச்சர் பாடம் எடுக்கிறது புரியவே இல்லைன்னு. அப்புறம் எப்படி இன்னொருத்த 100 எடுக்கிறாதுல, அதே கிளாஸ்ல ஒருத்த 100 எடுக்கிறான்னா நீங்க அதுக்கு அவன் ஒரு காரணம் சொல்லுவான், அவன் டியூஷன் போறான். பாத்துறீங்களா, நல்லா படிக்கிற பையன் டியூஷன் போக மாட்டான். நல்லா படிக்கிற பையன் என்ன செய்ய மாட்டான், டியூஷன் போகவே மாட்டான். அவன் அங்கேயே உட்காந்து நல்லா கவனிப்பான். இது கவனிக்காது, உட்காந்து எதையாவது பேசிக்கிட்டு இருக்கோம், அதை சொல்லிட்டு கடைசியா அவர் எடுக்கிறது புரியலன்றோம். அதே மாதிரி தான் சபை இருக்கு. சபை அந்த நோக்கம் எதற்காக நாம் வர சபைக்குள்ள உட்கார்ந்திருக்க அந்த 2 மணி நேரமும் 8:30 வரீங்க 10:30 முடிக்குது. அந்த 2 hours ஃபுல் அட்டென்ஷன் சபையில், ஆராதனையில், மகிமையில், அந்த செய்தி கொடுக்கிற நேரத்தில் நான் எந்த அளவுக்கு நான் உள்ளே இருக்கிறேங்கிறதா இம்பார்ட்டன்ஸ். ஆனால் இன்னைக்கு சபை அந்த இடத்துல இல்லை. சபை வேறு இடத்துல இருக்கிறது. வார்த்தை போகவே போகாது, அவங்ககிட்ட ரிசீவே ஆகாது.
கடைசியா முடிச்ச பிறகு என்னமோ பேசுறாரு அப்படின்ட்டு போயிடுவான். பவுல் பேசி முடிச்சோன்னு சொன்னானா அவர் என்னமோ வளர்றான்ட்டு போயிட்டான், அலப்புகிறான்ட்டான், அவன் அப்புறம் பார்க்கலான்ட்டான். அப்போ யோசிச்சு பாருங்க, சபையினுடைய நிலைமை என்ன? இன்னைக்கு வார்த்தையை அந்த தரிசனத்தை புரியாததுனால, பற்றி கொள்ளாததுனால, முதல்ல தரிசனம்னா என்னன்னு தெரியணும், அப்புறம் அதை என்ன செய்யணும்? பற்றி கொள்ளணும். அப்பதான் நீங்கள் கடைசி வரைக்கும் ஓட முடியும், இல்லாவிட்டால் ஓட முடியாது. அப்ப பவுல் சொல்றாரு, நான் ஒரு நோக்கத்துக்காக கொண்டு போய் உங்ககிட்ட வச்சிருக்கிறவங்கள ஒரு கற்புள்ள கன்னிகையாக உருவாக்கிட்டு இருக்கேன். எதுக்காக? ஒரு புருஷன் கையில கொண்டு போய் ஒப்படைக்க போறேன், கிறிஸ்தியன் ஒரு புருஷன்ட்ட. அப்ப அந்த ஒப்படைக்கிறதான நோக்கம் என்ன? முந்தையெல்லாம் பெண் பிள்ளைகளை வளர்க்கும் பொழுது சொல்லி வளர்ப்பாங்க. எப்படி சொல்லி வளர்ப்பாங்கன்னா, நீ போற இடத்துல என்ன செய்யணும், பார்த்துக்கணும். அப்புறம் ஒவ்வொரு காரியமாக சொல்லிக் கொடுப்பாங்க, வீட்டில் உள்ளது எல்லாம் சொல்லிக் கொடுப்பாங்க. ஆண் பிள்ளைக்கு என்ன செய்வாங்க? அதை சம்பாதிக்கிறது எப்படி, அதை சேர்க்கறது எப்படி, அதை வந்துட்டு எப்படி செலவு பண்ணணும், அதை சொல்லிக் கொடுப்பாங்க. இப்போ ரெண்டு வீட்டில் ரெண்டு பேருக்குமே சொல்லிக் கொடுக்கறது இல்லை. யோசிச்சு பாருங்க, நான் ஒரு நோக்கம் இல்லாமல் அந்த வீட்டுக்குள்ளே வரேன். ஒரு ஆண் மகன் ஒரு நோக்கம் இல்லாமல் கல்யாணம் பண்ணுறான். எதுக்கு நான் கல்யாணம் பண்ணுறேன்? எங்கள் அப்பா அம்மா சொன்னாங்க அதனால பண்ணுறேன். அவனுக்கு ஒரு நோக்கம் இல்லை. எனக்கு ஒரு குடும்பம் இருக்கு, கர்த்தர் என் மேல ஒரு திட்டம் வச்சிருக்காரு, அந்த திட்டத்தில் இந்த திருமணம் ஒரு காரியமாக இருக்கு அப்படின்னு அவனுக்கு தெரிஞ்சாதானே அது மேலே அவனுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கிடைக்கும். அதை அவன் கரெக்டாக ஹேண்டில் பண்ணுவான். அவன் கையில் கொடுக்குற பொருள் எவ்வளோ முக்கியம்னு தெரிஞ்சாதானே அதை ஒழுங்காக ஹேண்டில் பண்ணுவான். எதுக்கு சொல்கிறேன்? பல நேரங்களில் நமக்கு கையில் இருக்கிறதுனுடைய மேன்மை தெரியாததுனால கண்டபடி என்ன செஞ்சிடறோம், அதை போட்டுடுறோம். அது எவ்வளோ இம்பார்ட்டன்ட், அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரியம் தெரியணும். எல்லாத்தோட விலையேற பெற்றது உங்கள் தரிசனம், அது கர்த்தர் உங்களுக்கு கொடுத்தது. அதோடைய மேன்மை உங்களுக்கு தெரிஞ்சாதால் நீங்கள் கடைசி வரைக்கும் அதில் ஓடுவீர்கள். அந்த மேன்மையில் உங்களுக்கு அசதியோ ஒரு டயர்ட்னஸோ போயிருச்சுன்னா ரொம்ப கஷ்டம். ஆனால் இன்னைக்கு சபைக்கு அந்த வாஞ்சை இல்லை, அந்த விருப்பம் இல்லை. சபை தன்னுடையதான காரியங்களில் அப்படியே ஒரு 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 வந்தோம் போனோம். ஓகே, சபைக்கு ஒரு 10 வருஷமா வரும், அதில் ஒரு பெருமை, 20 வருஷமா வரும், அதில் ஒரு பெருமை. ஒரு சிலருக்குலாம் இருக்கு, நான் சபை ஆரம்பிச்ச காலத்திலேருந்து பாஸ்டரோட நிற்கிறேன், சந்தோஷம். என்ன பண்ணீங்க? ஒன்றும் பண்ணல, இருக்கோம், சர்ச்சில் இருக்கோம், ஊழியம் ஏதாவது அப்படிலாம் இல்லை. கர்த்தர் எனக்கு அழைப்பே கொடுக்கல. ட்ராக்ஸ் கொடுக்கறதுக்கு இல்லாமல் அழைப்பு கொடுப்பாரு. சபையில் ஒரு ஊழியத்தை எடுத்து செய்யறதுக்கு அழைப்பு வேணும், அதுக்கெல்லாம் அழைப்பு தேவையில்லை. முழு நேரம் பணிக்கு அழைப்பு தேவை. சபைக்குள்ள ஒரு ஊழியத்தை செய்யறதுக்கு எதுக்கு அழைப்பு? இருக்கிற வேலையை எடுத்து ஊழியத்தை செய்யலாமே. இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, ஒரு செகண்டும் நம்மளை பாதுகாத்துக்கிட்டு இருக்காருன்னு இருக்கு. அப்ப நம்ம மேல எவ்வளவு கான்சியஸா அவர் வச்சிருக்காரு கையில. அப்ப திருப்பி நம்ம அவருக்கு ஏதாவது கான்சியஸா செய்யணும்ல. இன்னைக்கு சபை அந்த இடத்துல இல்லையே. சபை எல்லாம் அதாவது ஒண்ணு நீங்க அப்படி இருக்கீங்க, இல்ல உங்களை வச்சிருக்கிறவங்க அப்படி இருக்காங்க. நான் இப்போ சொல்றேன், நான் உலகளாவிய சபையை சொல்றேன். நீங்க வந்து போனா போதும், ஒரு அலங்கார பொம்மை மாதிரி. இப்போ பாருங்க, இந்த சர்ச்சுக்குள்ள பாருங்க, இதுல இருக்கிற எல்லாத்துக்கும் பாருங்க ஒரு பர்பஸ் இருக்கு. இந்த போனுக்கு இருக்கு, மைக் இருக்கு, புல்பீட்டுக்கு இருக்கு, எல்லாத்துக்கும் ஒரு நோக்கம் இருக்கு, பர்பஸ். ஏன் ஆண்டவர் வச்சிருக்கிறாருன்னு ஒரு நோக்கம் இருக்கு. ஆனா சில நேரத்தில் பாத்தீங்கன்னு சொன்னா, இந்த மணி பிளான்ட்னு ஒன்று சொல்லுவாங்க, பிளாஸ்டிக்ல. இப்போ பிளாஸ்டிக்ல வந்துருச்சு, முந்தி தண்ணி ஊற்றி வச்சிருப்பாங்க. அந்த பிளான்ட் எதுக்கு வச்சிருக்கோம்? எதுக்கு? அழகுக்கு. அதால் அந்த வீட்டில் ஒரு பிரயோஜனமும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. பார்க்கறதுக்கு அழகா இருக்கும், எல்லாரும் சொல்லுவாங்க ரொம்ப அழகா இருக்கு, எங்க வாங்குனீங்க? அதுல வாசனை வராது, துளிர் விடாது, கனி கொடுக்காது, அது நிழல் கொடுக்காது, ஒன்னுத்துக்கும் கொடுக்காது. தேவைப்பட்ட அப்பப்போ டஸ்ட் ஆகும், நம்ம தான் அதை தொடச்சு வைக்கணும். அதே மாதிரி தான் விசுவாசி சர்ச்சில் இருக்கு. எங்களுக்கு அது என்ன, அந்த விசுவாசிகள் என்ன சந்தோஷம்? கூட்டமா இருக்கு, சர்ச்சு நிரம்பி இருக்கு, அழகா இருக்கு. என்ன பிரயோஜனம்? ஒரு பிரயோஜனம் இல்லை, ஒன்றும் கிடையாது. நான் தசமாங்க அன்னைக்கு கொடுக்குறேன், அது கர்த்தர் உனக்கு கொடுத்ததுல திருப்பி கொடுத்துருக்கீங்க, நீ கொடுக்காம பாரு என்ன ஆகும்னு அப்புறம் தெரியும். அது என்ன பிரயோஜனம் உங்களால? அப்பப்போ டஸ்ட் ஆவீங்க, நாங்கள் வந்து தொடச்சு விடணும், அவ்வளோதான் இருக்கு சர்ச். இதுதான் இன்னைக்கு சபையினுடைய நிலைமை. அப்போ பவுல் என்ன விரும்புறாரு? நான் சபையை ஸ்தாபித்ததுக்கு ஒரு காரணம் இருக்கு. பவுல் சொல்றாரு, நான் உங்களை உருவாக்கி கொண்டு போய் ஒருத்தர்கிட்ட ஒப்படைக்க போற, ஒருத்தர்கிட்ட கற்புள்ள கன்னிகையாக. அப்போ that is a purpose. அது உங்களுக்கு புரியணும். அப்போ இந்த கொண்டு போய் மணவாளங்கிட்ட ஒப்படைக்கிறதுக்கான ஒரு சில காரணங்கள் இருக்கு. அதை மட்டும் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். என்ன காரணத்துக்காக உங்களை கர்த்தர் உருவாக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். வாசிங்க, ஆதியாகமத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 22வது வசனம் வாசிங்க. தேவனாகிய கர்த்தர் தாம் மனுஷனில் எடுத்த விலா எலும்பை மனுஷியாக உருவாக்கி அவளை மனுஷனிடத்தில் கொண்டு வந்தார். நல்லா கவனிங்க. இப்போ பவுல் கொண்டு போய் சபையை கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்தியனை ஒரே புருஷனுக்கு ஒப்படைக்கிறதுக்கும், ஏவாளை கொண்டு போய் ஆதாம்கிட்ட ஒப்படைக்கிறது ஒரே விஷயம் தான். ஏன்னா இவர் 1ஆம் ஆதாம், அவர் 2ஆம் ஆதாம். இப்போ இவர் விழாவிலிருந்து ஏவாள் எடுக்கப்பட்டாங்க. கிறிஸ்துவின் விழாவில் குத்துறாலையா சிலுவையில், நம்ம நினச்சிக்கிட்டு அவர் செத்துட்டானான்னு பார்க்குறேன் அவரன்ட்டு. நான் எப்போதும் ஒன்று விசுவாசிப்பேன், ஒவ்வொரு காரியத்துக்கு பின்னாடி பரலோகத்துக்கு ஒரு நோக்கம் இருக்கும். பரலோகம் சொல்லாமல் நம்ம தலைமுடியே விழாதுன்னு இருக்கு. அப்படி இருக்கும்போது பரலோகம் அனுமதி கொடுக்காம அவன் எப்படி ஈட்டியில் போய் குத்துவான்? எங்க இயேசுடைய விழாவில் பர்மிஷன் கொடுக்காம என்ன செய்ய முடியாது, தொடவே முடியாது. அப்போ அந்த விழாவில் ஏன் குத்தினானா, இங்கே இவருக்கு அயர்ந்த நித்திரை வந்தது. யாருக்கு? ஆதாமுக்கு. அங்கே அவர் ஜீவனை விட்டார், நித்திரை அடைந்தார்.
இப்போ இவர் விழாமில் இருந்து ஏவாள் எடுக்கிறாங்க, அவர் விழாவில் இருந்து புதிய ஏற்பாடு சபை பறக்குது. ஸோ இப்போ ரெண்டும் ஒன்று தான். அவர் முதலாம் ஆதாம், இவர் ரெண்டாம் ஆதாம். இப்போ ஏவாளை கொண்டு வராங்க. கொண்டு வந்து ஆதாம் கிட்ட ஒப்படைக்கிறதுக்கான நோக்கம் என்ன, எதற்காக அப்படின்னு கேட்டீங்கன்னா, வாசிங்க 1ஆம் அதிகாரம் 28வது வசனத்தை வாசிங்க. பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ சந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். இதான் ஒரே நோக்கம். இதான் இவங்களை உருவாக்குனதான நோக்கம். இந்த தரிசனத்துல ஏவாளும் சேர்ந்து இருக்கிறாங்க. அவர்களை அப்படின்னு இருக்கு. தேவனாகிய கர்த்தர் மனுஷனை ஏதேன் தோட்டத்தில் அழைத்து கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் காக்கும். இது வந்து ஆதாமுக்கு மட்டும் கொடுத்த வேலை. என்ன வேலை? ஆதாம் கொடுத்த வேலை, மனுஷனை அவனுக்கு. ஆனா 2 பேருக்கும் சேர்ந்து சொன்ன வேலை என்னன்னு கேட்டீங்கன்னா 1:28. அதான் ஆண்டவர் சொல்றார், ஆண்டு கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்றார். அப்போ ஏவாளும் ஆதாமும் சேர்ந்து என்ன செய்ய வேண்டியிருக்கிறது? ஒரு ஆளுகை செய்ய வேண்டியிருக்கிறது. அதான் விஷன். இந்த விஷனை யார்கிட்ட கொடுத்திருக்கிறாரு? ஆதாம் கிட்ட ஒருவனாய் இருக்கையில் கொடுத்தார். 2ஆம் அதிகாரத்தில் தான் பிரிச்சு எடுக்கிறார். இந்த ஆதாம் வந்து ஏவாளுக்கு எல்லா காரியத்தையும் சொல்லி கொடுத்துட்டார். ஏன்னா 3ஆம் அதிகாரத்தில் வந்து சர்ப்பம் கேட்குது, இந்த பழத்தை சாப்பிடுங்க அப்படின்னு. உடனே இல்ல, எங்களை சாப்பிட வேணான்னு சொல்லி இருக்கிறாரு அப்படின்னு அந்த அம்மா சொல்லுது. ஆனா அதை சொன்னது யாருக்கிட்டனா ஆதாம் கிட்ட. ஆதாம் கிட்ட சொன்னது அந்த ஆளு ஏவாள்கிட்ட சொல்லிட்டார். ஸோ இந்த விஷயம்லாம் கரெக்டாக சொல்லிட்டார். ஆனா இப்போ இந்த அம்மா கிட்ட இல்லாத ஒரு பிரச்சனை என்ன, ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஆண்டவர் இவர்களை ஆண்டு கொள்வதற்காக தான் படைச்சார். ஆண்டு கொள்வதற்காக தான் இவங்க, இதான் விஷன். ஆனா நடந்தது என்ன? அந்த ஆண்டு கொள்ளுதலுக்கு ஆண்டவர் ஒரு ஃபார்முலா வச்சிருக்கிறார். அந்த ஆண்டு கொள்ளுங்கள் எப்படின்னா, பலுகி பெருகி ஆண்டு கொள்ளணும். அதாவது இப்போ நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா பாருங்க. இவங்க தோட்டத்துக்குள்ள இருக்கிறாங்க. தோட்டம் எங்க இருக்குன்னா ஏதேனுக்குள்ள இருக்கு. ஏதேன் வேற, தோட்டம் வேற. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஆதியாகமத்தின் புத்தகம் 2ஆம் அதிகாரத்தை நீங்க வாசிக்கும் போது 8வது வசனத்தை வாசிங்க பாப்போம். தேவனாகிய கர்த்தர் கிழக்கே ஏதேன் என்னும் ஒரு தோட்டத்தை உண்டாக்கி, அப்படிதானே இருக்கு. ஆனா இங்கிலீஷ்ல அப்படி இருக்காது. The Lord God planted a garden eastward in Eden. ஏதேனின் கிழக்கே ஒரு தோட்டத்தை உண்டாக்கி. அப்படிதானே இருக்குது. ஏதேன் தோட்டத்தை உண்டாக்கி இல்ல, ஏதேனில் கிழக்கே ஒரு தோட்டத்தை உண்டாக்கி அப்படின்னு இருக்கு. ஸோ அப்போ தோட்டம் வேறு, ஏதேன் வேறு. ஏதேன் என்கிற இடத்துக்குள் தோட்டம் இருக்கு. உள்ள அந்த தோட்டத்துக்குள்ள மனுஷன் இருக்கான். இன்னும் உங்களுக்கு இல்லைங்க எப்படி சொல்றீங்க, இங்கிலீஷ் தமிழ் சொல்றீங்களா? அடுத்த வசனத்துல தோட்டத்திலிருந்து ஒரு நதி புறப்பட்டு அப்படின்னு இருக்குதா? அந்த வாசிங்க வாங்க, 10வது வசனம் வாசிங்க. தோட்டத்துக்கு தண்ணீர் பாயும்படி, தோட்டத்துக்கு தண்ணீர் பாயும்படி ஏதேனிலிருந்து ஒரு நதி ஓடி. அப்ப ஏதேன் வேற, தோட்டம் வேற. ஏதேனிலிருந்து ஒரு நதி ஓடி தோட்டத்துக்கு தண்ணீர் பாயும். அப்ப ஏதேன் வேற, தோட்டம் வேற. அதாவது ஏதேனுங்கிறது, இப்போ புரிதலுக்கு சொல்றேன், இப்போ ஏதேனுங்கிறது இந்தியான்னு வச்சுக்கோங்க, தோட்டங்கிறது தமிழ்நாடுன்னு வச்சுக்கோங்க. அதாவது ஏதேனுக்குள்ளதான் தோட்டம் இருக்கு. அது ஒரு பெருசு ஏதேன் என்பது தோட்டம், அது உள்ள இருக்கு. இப்போ இந்த தோட்டத்துக்குள்ளதான் கொண்டு வந்து இவங்க எல்லாரையும் வச்சிருக்கிறார். இப்போ என்ன பண்ணணும்? பலுகி பெருகி பூமியை நிரப்பி. அதோட அர்த்தம் என்னன்னா, இவங்க தோட்டத்துல பலுகி பெருக ஆரம்பிச்சு அது அப்படியே ஏதேனை நிரப்பி, அடுத்து ஏதேன்றது எங்க வரணும்? ஏதேனுக்கு வெளியே வரணும். டோட்டல் பூமியையும் நிரப்பணும். இதுதான் காடோடையதான, அவங்களுக்கு கொடுத்ததான தரிசனம். இப்படி நிரப்பும் போது டோட்டல் உலகமும் இவங்க கண்ட்ரோல்ல வரும். இது காட்ஸ் விஷன். ஆண்டு கொள்ளுங்கள், இப்படிதான் ஆளணும். அப்படியே முழுக்க 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 இவங்க பெருகி ஃபுல்லாகி டோட்டல் பூமியும் இவங்க கண்ட்ரோல்ல இருக்கணும். ஆனா அதுக்கு எப்படி நிரப்பணும்னு ஒன்று இருக்குது. நீ எல்லாத்தையும் நிரப்ப முடியாது. அதை நிரப்புறதுக்கு ஒன்னே ஒன்று செய்யணும். என்ன செய்யணும்? மல்கியா 2:15 வாசிங்க. அவர் ஒருவனை அல்லவா படைத்தார், ஆவி அவனிடத்தில் பரிபூரணமாய் இருந்தது, பின்ன ஏன் ஒருவனை படைத்தார்? தேவ பக்தி உள்ள சந்ததியை பெரும்படி தானே. தேவ பக்தி உள்ள சந்ததியை. அப்ப இவங்க பலுகி பெருகி பூமியை நிரப்புறது என்ன சந்ததியா இருக்கணும்? தேவ பக்தி உள்ள சந்ததியாக இருக்கணும். ஆனா இங்க இந்த விஷன் தான் இவங்களுக்கு இல்ல. இவங்களை பொறுத்த வரைக்கும் பலுகி பெருகி பூமியை நிரப்பணும், இதான் கர்த்தர் சொன்னது. ஆனா அது யாரா இருக்கணும்? தேவ பக்தி உள்ள சந்ததியா இருக்கணும். எல்லாத்தையும் நிரப்ப முடியாது. எல்லா எப்படி இருந்தாலும் நிரப்பலாம்னா மிஸ்டேக் ஆயிடும். இப்போ இவங்க சர்பத்தின் பேச்சை கேட்ட உடனே, பழத்தை சாப்பிட்ட உடனே, இவங்களுக்கு பிறந்த முதல் குழந்தை யாரு? ஆதாமுக்கு ஏவாளுக்கும். அவன் யாருன்னு பைபிள் சொல்லுது? பொல்லாங்கன்னு சொல்லுது. பொல்லாங்கானால் உண்டான காயினை போல அப்படின்னு இருக்கு. ஏன் இப்ப தேவ பக்தி உள்ள சந்ததிக்கு பதிலா பொல்லாங்கன் சந்ததி வந்துருச்சு? இப்ப இதால பூமியை நிரப்பினா என்னவாயிடும்? பூமி பொல்லாங்கானால் நிரப்பப்பட்ட பூமியாக மாறிடும். இப்ப அது புரியுதா? அந்த விஷன் புரியுதா? அப்ப இந்த விஷன் ஏவாளுக்கு தெரியணும். இது நான் இந்த பழத்தை சாப்பிட்டேன்னா இது கீழ்ப்படியாமக்குள்ள போகும். அது வழியா எனக்கு கர்ப்பம் தரிச்சா, அதாவது அதுக்கு பிறகு நான் கர்ப்பம் தரிச்சா எனக்குள்ளது பிறக்கிறது பொல்லாங்கானா இருக்கும். இந்த விஷன்லாம் வருமாங்கன்னா வரணும். இந்த விஷன் என்ன செய்யணும்? வரணும். ஏன்னா ஆபிரகாமுக்கு அந்த விஷன் வருது. 11ஆம் அதிகாரம் எபிரேயர்ல சொல்லுது, தூரத்தில் அவைகளை கண்டு நம்பி அணைத்து கொண்டு. ஆபிரகாம் ஆதாம் ஏவாளை போல முழுக்க முழுக்க பரிசுத்தமா இருக்கிற சந்ததி இல்ல அவரு. ஆதாம் ஏவாளும் இன்னும் பழமே சாப்பிடல.
இவங்களுக்கு இருக்கிற தரிசனத்தை விட அவங்களுக்கு எப்படி இருக்கணும்? தரிசனம் இன்னும் பெருசா இருக்கணும். நான் சொல்ல உங்களுக்கு புரியுதா? யாக்கோபு சொல்றார் 49ஆம் அதிகாரம் ஆதியாகமத்துல, பிள்ளைகளே கூடி வாருங்கள், கடைசி காலத்தில் சம்பவிப்பதை நான் உங்களுக்கு சொல்லுவேன். அப்போ 12 சந்ததிக்கு என்ன நடக்க போகுதுங்கிறத அவ்வளோ ப்ராஃபட்டிக்கலா பேசுறாரு. யாரு? நம்மை போல பயமுள்ள ஒரு யாக்கோபு. அப்ப இவங்க மரணமே இல்லாதவங்க, பாவமே செய்யாதவங்க, எதுவுள்ள இருக்கிறாங்க? தோட்டத்துக்குள்ள இருக்கிறாங்க. அப்ப இவங்களுக்கு எவ்வளவு தரிசனம் இருக்கணும்? இப்ப கொண்டாந்து ஏவாளை நிறுத்தின உடனே ஆதாமுக்கு என்ன தோணுது? இவள் என் எலும்பில் எலும்பும் என். அப்ப பார்த்த உடனே கிரியேஷன் தெரியுதா இல்லையா? கிரியேஷன் தெரியுது இல்ல? அப்ப இவளை பார்த்த உடனே இவ எலும்பில் எலும்பும் என் மாம்சம் மாம்சம். இப்ப போய் ஜீவ விருட்சத்தை பார்த்தா என்ன தெரியணும்? அந்த விருட்சத்தை பார்த்தா என்ன தெரியணும்? இயேசு தெரியணும். ஏன்னா நித்திய ஜீவன் அதுல இருக்கு. இயேசு தெரியணும். இப்போ நதி ஓடி அப்படின்னா உங்களுக்கு என்ன புரியுது? நதிங்கிறது உங்களுக்கு என்னவா தெரியுது? பரிசுத்த ஆவிக்கு அடையாளமா இருக்கு. ஒரு அக்கினிமயமான நாவு இறங்குச்சு, அது எதுக்கு அடையாளமா இருக்கு? ஒரு பஸ்கா ஆட்டுக்குட்டியை பார்த்தா உங்களுக்கு என்ன தோணுது? தெரியுது இல்ல? இப்ப நாம பாவத்துல இருந்து பரிசுத்த ஆவியை பெற்று பைபிள் படிக்கும் போது இவ்வளவு தெரியுது. பாவமே இல்லாமல் தேவனால் உண்டாக்கப்பட்டது அவனுக்கு எவ்வளவு தெரியணும்? அவன் எப்படிப்பட்டதான விஷன் அவனுக்கு இருக்கணும்? கர்த்தர் அவனை அப்படிதான் படைச்சாரு. அவனை எதை பார்த்தாலும் அவனுக்கு தெரியும், இது அதான் அப்படின்னு தெரியணும். ஆனா அவனுக்கு எது தெரியல? இது எல்லாத்த விட இது ரொம்ப பெருசா போச்சு. அவன் தரிசனத்தை விட எது பெருசா இருக்குது? அந்த நன்மை தீமை அர்த்தக்க கனி, பார்வைக்கு இன்பம், புசிப்புக்கு நல்லது. இது என்ன பண்ணிடுச்சு? இவன் விஷனையே மாத்திடுச்சு. இன்னும் சொல்ல போனா இவன் விஷன் இவங்களுக்கு தெரியல. ஏவாளுக்கு என்ன தெரியல? அந்த விஷன் தெரியல. நான் யார் தெரியுமா? பரலோகத்துடைய திட்டம் என் மூலமாக பரிசுத்த சந்ததி வரணும், தேவபக்தி உள்ள சந்ததி வரணும், அத தோட்டத்தை நிரப்பி அப்படி இருக்கணும். இதத்தான் ஆபிரகாம் சொல்றாரு, வானத்தின் நட்சத்திரத்தை போல அவன் அதை விசுவாசித்தான். இப்ப வானத்தின் நட்சத்திரத்தை ஆபிரகாம் பார்த்தாரா இல்லையா? வாசிங்க 15:5 வாசிங்க. அவர் அவனை வெளியே அழைத்து, நீ வானத்தை அண்ணாந்து பார், நட்சத்திரங்களை என்ன உன்னாலே கூடுமானால் அவைகளை என்ன என்று சொல்லி, பின்பு அவனை நோக்கி உன் சந்ததி இவனமா இருக்கும் என்றார். அவன் கர்த்தரை விசுவாசித்தார். இதுல என்ன இருக்கு விசுவாசிக்கிறதுக்கு? அவர் அவனை வெளியே அழைத்து கூடாரத்தை வெளியே கூப்பிடுறாரு, வானத்தை அண்ணாந்து பார். பார்த்துட்டேன், நட்சத்திரத்தை என்ன முடியுமா? முடியாது. இந்த மாதிரி உன் சந்ததி இருக்கும். அவன் விசுவாசித்தான். இதுல என்ன இருக்கு? 12வது வசனம். அதுலயே 12வது வசனம். சூரியன் அஸ்தமிக்கும் போது என்ன போது? அப்ப இதுக்கு முன்னாடி நடந்ததெல்லாம் எப்ப நடந்துச்சு? பட்ட பகல்ல. அவனை வெளியே அழைத்த போது வானத்தை அண்ணாந்து பார். அதுக்கப்புறம் சொல்றாரு, 3 வயது கிடாரி, 3 வயது இது, ஒரு புறா குஞ்சு எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு வாங்குறாரு. அவன் போய் பிடிச்சிக்கிட்டு வரான், வெட்டுறான், எல்லாத்தையும் பலிபீடத்து மேல அடுக்குறான். அதுக்கப்புறம் வசனம் சொல்லுது சூரியன். அப்ப இவ்வளவு காரியமா அவர் எப்ப பண்ணிருக்கணும்? பட்ட பகல்ல. இப்போ யோசிங்க, அவர் வெளியே அழைத்து வானத்தை அண்ணாந்து பார். தெரியுமா தெரியாதா? தெரியாது. அவன் அதை விசுவாசித்தான். இப்ப புரியுதா உங்களுக்கு? அப்ப மேல தெரியல, என் கண்ணுக்கு தெரியல, ஆனா நட்சத்திரம் இருக்கு நான் நம்புறேன். என் கண்ணுக்கு அது தெரியாது. அதான் விசுவாச ஃபார்முலா. நம்பப்படுவதன் மேல் உறுதியும் காணப்படாத மேல் நிச்சயம். இந்த ஆபிரகாமுக்கே இவ்வளவு வெளிப்பாடு இருக்குது. ஏவாளுக்கு எவ்வளவு இருக்கணும்? ஆதாமுக்கு எவ்வளவு இருக்கணும்? அவங்க எப்படி உருவாக்கப்பட்டவங்க? தேவனுடைய வார்த்தையினாலும் கரங்களினாலும் உண்டாக்கி தேவ சாயல், தேவ ரூபம் அப்படியே நிக்கிறான், பியூரஸ்ட். அப்ப அவன் யாரு? முதலாம் ஆதாம். 2ஆம் ஆதாம் இயேசு கிறிஸ்துவுக்கு சாயல் அவன். ஏன்னா அவருடைய சாயல் பைபிள் சொல்ல தேவ சாயலாக. அப்ப அவனுக்கு அவன் தரிசனம் தெரியணும் இல்லையா? அந்த தரிசனம் தெரிஞ்சாதானே அவன் பழத்தை சாப்பிட மாட்டான். பல நேரங்களிலே நீங்களும் நானும் ஏன் பாவத்தை செய்கிறோம்? அல்லது ஒரு பலகீனத்தில் விழுறோம். நமக்கு ஒரு எண்ணம் இருக்கு, நான் விழக்கூடாதுன்னு நினைக்கிறேன், ஆனா என்ன செய்யறேன்? விழறேன். நிறைய பேர் விருப்பப்பட்டு விழுறதில்ல, பலகீனப்பட்டு விழுறவங்க இருக்காங்க. விருப்பப்பட்டு விழுகிறவன் துணிகரம். அவனுக்கு தெரியும், போனா போது பாத்துக்கலாம் விடு அப்படின்ட்டு போறவன் இருக்கான். அது துணிகரம். சிலர் செய்யக்கூடாதுன்னு நினைப்பார். பவுல் சொல்றார்ல, நான் எதை செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறேனோ அதையே நான் செய்கிறேன். அவருக்கு என்ன இருக்கு? வேண்டாம், முடியாது, வேணாம். ஆனா அந்த நேரம் வரும்போது, இதை நான் பாசிட்டிவா சொல்லல, நிறைய பேருக்கு அந்த பலகீனம் இருக்கிறதுனால சொல்றேன். அப்படி உடனே பாசிட்டிவா எடுத்துக்காதீங்க. அப்ப பரவாயில்ல, செய்யலாம் போல. இல்ல ஆண்டவருக்கு உன் இருதயம் நல்லா தெரியும். துணிகரமா செய்யறியா? அதனால தான் கர்த்தர் இருதயத்தை பார்க்கிறார். துணிகரமா செய்யறியா இல்ல உன் பலகீனத்துல செய்யறியான்னு தெரியும். அப்ப அந்த பலகீனம் வரும்போது நம்ம நினைக்கிறோம்ல, இதுல இருந்து என்னால விடுபட முடியல, இதுல இருந்து ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க இதோடு கூட போராடிட்டு இருக்கீங்க. எதோடு கூட? இந்த மாம்சத்தோடு கூட போராடுறீங்க. ஆனா நீங்க செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? உங்களுக்கு நியமித்த வேற ஒரு தரிசனத்தை பார்க்க தொடங்கணும். நான் யாரு? எனக்கு என்ன தரிசனம்? கர்த்தர் என் மூலமா என்ன செய்ய விரும்புறாரு? என்னை வைத்து கர்த்தர் ஆண்டு கொள்ள விரும்புகிறார். உன்னதங்களில் உள்ள துரைத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் கர்த்தர் நம்மளை கொண்டு போயிருக்கிறார் பவுல் எழுதுறார் கொலோசியர்ல. அப்ப யோசிச்சு பாருங்க, நீங்களும் நானும் அந்த தரிசனத்தை உடையவர்கள். அதை தெரிஞ்சா மட்டும்தான் இந்த ஆண்டு கொள்ளுதல் வரும். ஏன் உங்களால்? ஆனா 7ஆம் அதிகாரத்தில் இப்படி எழுதுற பவுல் ரோமருக்கு 8ஆம் அதிகாரத்தை சொல்லும் போது என்ன சொல்லி ஆரம்பிக்கிறார் பாருங்க. 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல வாசிங்க. ஆனபடியால் கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவர்களாய் இருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிறவனுக்கு ஆக்கியம் தீர்ப்பு இல்லை.
அப்ப ஆவியானவருடைய நடக்கிற அதே 7ஆம் அதிகாரத்தை அவர் எழுதுறாரு. நான் நிர்பந்தமான மனுஷன், என்னால முடியல, இதுல இருந்து வெளியே வர முடியல, நான் போராடுகிறேன், எனக்குள்ள இருந்து ஒரு பிரமாணம் போராடுகிறது, எல்லாம் சொல்றாரு. இந்த இடத்துல சொல்றாரு, ஆனாலும் ஆனபடியால் என்னால் அதை மேற்கொண்டு ஆவியின்படி நடக்க முடியும். எப்பொழுது? என் தரிசனத்தை நான் புரிந்து கொள்ளும் பொழுது. நான் எவ்வளவு பெரிய இடத்துல இருக்கிறேன் அப்படின்னு உங்களுக்கு தெரியணும். எனக்கு வச்ச மேன்மை என்ன, எனக்கு முன்னாடி வைக்கப்பட்டிருக்கிற கர்த்தருடைய ஆசீர்வாதம் என்ன. நீங்களும் நானும் எதற்காக அழைக்கப்பட்டோம்? அவரோடு கூட வசனம் சொல்லுது. லவோதிக்கேயா சபைக்கு எழுதும்போது ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனை என்னோடு கூட சிங்காசனத்தில் உட்கார வைத்துக் கொள்வேன். அப்ப நான் எதுக்கு அழைக்கப்பட்டேன்? அவரோடு கூட சிங்காசனத்தில் உட்கார வைப்பதற்காக அழைக்கப்பட்டேன். அப்போ ஐ மஸ்ட் நோ மை விஷன், என்னுடையதான டெஸ்டினி எனக்கு தெரியணும். கர்த்தர் எனக்கு என்ன வச்சிருக்கிறாரு. இந்த தரிசனத்தை நீங்கள் எப்பொழுது புரிந்து கொள்கிறீர்களோ உங்களை கொண்டு வந்த நோக்கம் உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். எதுக்கு என்ன சர்ச்சை கூட்டு வந்தாருன்னா, என் குடும்பத்தை ஆசீர்வதிக்க, எனக்கு வீடு கொடுக்க, எனக்கு கார் கொடுக்க. இல்ல இல்ல இல்ல, அதெல்லாம் தானா வரும், அந்தந்த தேவைக்கு ஏற்ற மாதிரி வரும். நீங்க பாருங்க, குழந்தையா இருக்கும் போது உங்களுக்கு சைஸ் 3 சைஸ் 4 சைஸ் செருப்பு வாங்கியிருப்பீங்க. 10 வயசு ஆகும்போது ஒரு 5 சைஸ் வாங்குவீங்க. ஒரு 25 வயசு 30 வயசு வரும்போது 9 சைஸ் வாங்குவீங்க, 8 சைஸ் வாங்குவீங்க. உங்களுடைய வளர்ச்சியை பொறுத்து. நீங்க என்னைக்காவது குழந்தையா இருக்கும் போது அந்த காலுக்கு 9 சைஸ் செருப்பு வாங்கி வச்சிருக்கீங்களா? என்னைக்காவது வளரும். அப்ப உங்களுக்கு விசுவாசம் இல்லையா வளருவோன்னு? நாளைக்கு என் கால் வளரும், இன்னைக்கு செருப்பு விலை குறைவாக இருக்கிறது, அதனால நான் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கி வச்சிருக்கீங்களா? என்னைக்காவது உங்க பையன் பிறந்திருக்கான், ஃபர்ஸ்ட் பர்த்டே கொண்டாடும் போது உங்க வீட்டுக்காரர் சொல்றீங்க 38 சைஸ்ல ஒரு 4 சட்டை வாங்கி வச்சிருங்க. எதுக்கும்? எதுக்கு? பையன் வளருவாங்க. எப்போ? 20 வருஷம் கழிச்சு. என்னமா பேசுற? அப்போ உங்களுக்கு நம்பிக்கையே இல்லையாங்க நம்ம பையன் வளருவான்னு? அவர் உங்களை எப்படி பாப்பாருன்னு நினைக்கிறீங்க? யோசிச்சு பாருங்க. 38 சைஸ் வரும்போது நான் 38 வாங்குவேன். எனக்கு ஒரு விசுவாசம் இருக்கு, எனக்கு இந்த கவுன இந்த ஃப்ராக்கை கொடுத்த ஆண்டவர் 38 சைஸ் வரும்போது எனக்கு தேவையான சுடிதாரையும் எனக்கு தேவையான புடவையும் கொடுப்பாருன்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குல்ல. என்னைக்காவது அதை பத்தி கவலைப்பட்டீங்களா? அதே காரியத்தை தான் உங்கள் வாழ்க்கைக்கும் செய்வாரு. இப்ப நீங்க அந்த தரிசனத்துல ஓடினாதான் இந்த பயம் போகும். இந்த பயம் இருக்கிறதுனால உங்களால எதை பார்க்க முடியல? அந்த தரிசனத்தை பார்க்கவே முடியல. சபைக்குள்ள வந்து நீங்க கேட்கிற உங்க ஜெபம், உங்க விண்ணப்பம் எல்லாம் என்னவா இருக்குது? எப்படியாவது இந்த வருஷத்துக்குள்ள ஒரு வீடு கட்டிடணும், எப்படியாவது இந்த வருஷத்துக்குள்ள பொண்ணு கல்யாணம் பண்ணிடணும், எப்படியாவது பையனுக்கு வேலை வாங்கிடணும், எப்படியாவது கார் வாங்கிடணும். ஆண்டவர் கேட்பாரு, நீ எதுக்கு சர்ச்சுக்கு வந்த? எதுக்கு வந்தீங்க சர்ச்சுக்கு? சில நேரத்தில் உங்களை கர்த்தர் கொண்டு எதுக்கு வைக்கிறாரு? ஒரு ஆஃபீஸில் கொண்டு உங்களை வேலைக்கு சேர்க்கிறாரு. சேர்த்த உடனே காலையில் ஒரு 10 மணிக்கு போய் மேனேஜர்கிட்ட எப்போ சம்பளம் தருவீங்க? அவர் சொல்லுவார், 30 நாள் முடிஞ்ச உடனே நாங்கள் என்ன பண்ணுவோம்? சம்பளம் கொடுப்போம். ஒரு 2 மணிக்கு மேலே போய் கண்டிப்பாக கொடுப்பீங்களா? அந்த ஆள் பாப்பாரு, கண்டிப்பாக கொடுப்போமா, பாரு இவ்வளோ பேருக்கு கொடுத்துருக்கோம், இந்த ஆஃபீஸ் 10 வருஷமா நடக்குது, எல்லாருக்கும் கொடுத்துக்கிட்டு இருக்கோம், ஒரு ஆளுக்கு கொடுக்க மாட்டோமா? கண்டிப்பாக கொடுப்போம். 4 மணிக்கு கிளம்பும்போது நீங்கள் சொன்னது உண்மை தானே? நீங்கள் வாக்குத்தத்தம் பண்ணினது உண்மை தானே? கன்ஃபார்மாக கொடுப்பீங்க தானே? அந்த ஆள் சொல்லுவார், ஏமா என் மேலே உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? நீ யாரை வேணா கேட்டு பாருமா, பைபிள் முழுக்க இப்படி இருக்கிற மாதிரி என்னை சுற்றி இருக்கிற எத்தனை சாட்சி இருக்கு பாரு, கேளு, ஓனர் எப்படி கொடுப்பாருன்னு கேளு. சரி 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 போயிட்டு காலைல முதல்ல வந்தோடனே, நேற்று நீங்கள் சொன்னதெல்லாம் கன்ஃபார்ம் தானே? அந்த ஆள் சொன்னா, மரியாதையை வெளியே போயிரு. சொல்லுவாரா மாட்டாரா? ஆக்சுவலாக நீங்கள் அதை தான் ஆண்டவர்கிட்ட பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. இப்போ நீங்கள் ஆண்டவர்கிட்ட அதைத்தான் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு தெரியல இன்னைக்கு என்ன நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவர் உங்களுக்கு வச்சிருக்கிற தரிசனத்தினுடையதான அந்த மேன்மை தெரியாததுனால நான் இப்படி சொல்றேன். நீங்கள் பிசாசு உங்களை என்ன பண்ணிட்டானா, எப்படி நன்மை தீமை அறிந்த கனியை காட்டினானோ அதே மாதிரி இந்த உலகத்தில் மனுஷங்களுக்குன்னு ஒரு சந்தோஷம் இருக்கு. அது இருக்கு, இல்லைன்னு சொல்லலை. அது என்ன, ஒரு குடும்பம் பண்ணி, ஒரு கல்யாணம் பண்ணி, ஒரு வீடு வாங்கி, இது வந்து மனுஷங்களுக்கு இருக்கிற சந்தோஷம். அது நன்மை தீமை அறிந்த விருட்சம் மாதிரி. அதை காட்டி உங்களை இதை பண்ண விடாம பண்ணிட்டான், இந்த தரிசனத்தை பண்ண விடாம பண்ணிட்டான். இப்ப நீங்க பிறக்கும் போதே பிள்ளை எப்படி பெற்றெடுக்கிறீங்க? உங்களுக்குள்ள இருக்கிற தாட்டு தானே உங்க பிள்ளைக்குள்ள வரும். அதானே வரும். நீங்க உங்க மாமியாருக்கு ஒன்றும் கொடுக்கலன்னா நாளைக்கு உங்க மாமியார் உங்களுக்கு உங்க மருமக ஒன்றும் கொடுக்காதானே? ஏன்னா நீங்க பெற்றெடுத்தது அப்படித்தானே இருக்கும். நீங்க என்ன விதைக்கிறீங்களோ அதானே அறுப்பீங்க. ஆமா தானே? அப்ப அதே மாதிரி ஸ்பிரிச்சுவலி இருக்கும். நீங்க ஸ்பிரிச்சுவலி தரிசனத்தோட இருந்தா உங்களுக்கு பிறக்கிறது எப்படி பிறக்கும்? தரிசனத்தோட கூட பிறக்கும். உங்களுக்கு பயம், ஆவிக்குரிய பயம் இருந்தா உங்களுக்கு பிறக்கிறதுக்குள்ளே அந்த ஆவிக்குரிய பயம் இருக்கும். உங்களுக்கு உலக காரியத்து மேல தரிசனம் இருக்கு, ஆவிக்குரிய தரிசனம் இல்ல, உங்களுக்கு பிறக்கிறதுக்கும் என்ன இல்ல? தரிசனம் இல்ல. அதே தான் இப்ப நடந்துகிட்டு இருக்குது. கர்த்தர் உங்களை கூப்பிட்டது மகா பெரிய ஆளுகைக்கு. இப்ப பாருங்க, அதே மாதிரி இன்னொரு காரியம் நடக்குது. இப்ப ஏவாளுக்கு நடந்த அதே விஷயம் நடக்குது. வாசிங்க எஸ்தரின் புஸ்தகம் 8வது வசனம் வாசிங்க. 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். ராஜாவின் கட்டளையும் தீர்மானமும் பிரசித்தமாகி அநேகம் பெண்கள் கூட்டப்பட்டு சூசான் அரண்மனையில் உள்ள ஏகாயின் வசத்தில் ஒப்புவிக்கப்படுகிற போது எஸ்தரும் ராஜாவின் அரண்மனைக்கு அழைத்து கொண்டு போகப்பட்டு ஸ்திரீகளை காவல் பண்ணுகிற ஏகாயின் வசத்தில் ஒப்புவிக்கப்பட்டார். வெளியே இருந்து எல்லாரும் எங்க கூட்டிட்டு வரப்பட்டாங்க? அரண்மனைக்கு கூட்டிட்டு வராங்க. கூட்டிட்டு வந்து எல்லாரையும் ஒப்படைச்ச மாதிரி தான். யாரையும் ஒப்படைச்சாங்க? எஸ்தரை ஒப்படைச்சாங்க. ஆனா எல்லாருக்கும் இல்லாத ஒரு தரிசனம் யாருக்கு இருந்துச்சு? எஸ்தருக்கு இருந்துச்சு. எல்லாருக்கும் இல்லாத தரிசனம் எஸ்தருக்கு இருந்துச்சு. அந்த தரிசனத்தை நான் இப்போ சிம்பிளா சொல்றேன். இப்போ ஏவாளை எது கூட்டு வந்தாங்க?
ஆதாம் கிட்ட ஆண்டு கொள்ளும்படி தேவபக்தி உள்ள சந்ததியை பெற்று முழுவதும் என்ன செய்யணும்? ஆளுகை செய்யணும். இதுக்கு தான் கூட்டு வந்தாங்க. இப்போ இந்த அம்மாவுக்கு அந்த விஷன் இல்லை. இந்த அம்மாவுடைய விஷன் என்னவா இருக்குன்னு கேட்டா, நன்மை தீமை அறியத்தக்க கனியை பார்த்ததுனால இவங்களுக்கு இந்த கர்த்தர் வச்ச அந்த 1:28 அவங்களுக்கு என்ன செய்யல இல்ல. ஆனா இப்போ எஸ்தரை கூட்டிட்டு வந்துட்டாங்க. கூட்டிட்டு வந்த உடனே எஸ்தர் கிட்ட போய் எல்லா பெண்களும் சொல்றாங்க, எல்லா பெண்களும் ஒரு காரியத்தை செய்யறாங்க. வாசிங்க 2ஆம் அதிகாரம் 13வது வசனம் வாசிங்க. இப்படி ஜோடிக்கப்பட்ட பெண் ராஜாவினிடத்தில் பிரவேசிப்பால் கன்னி மாடத்தில் இருந்து தன்னோட கூட ராஜ அரண்மனைக்கு போக அவள் தனக்கு வேண்டும் என்று கேட்பவைகள் எல்லாம் அவளுக்கு கொடுக்கப்படும். இப்ப எல்லா பெண்களும் என்ன பண்றாங்கன்னா அந்த ஏகா கிட்ட போய் கேட்கறாங்க, எனக்கு அது கொடுங்க, இது கொடுங்க. எனக்கு அந்த இதை வாசிக்கும் போது அதுல பர்டிகுலரா ஒரு வார்த்தை இருக்கு பாருங்களேன். வாசிங்க 13ஆம் வசனம் திருப்பி வாசிங்க. இப்படி ஜோடிக்கப்பட்ட பெண் ராஜாவினிடத்தில் பிரவேசிப்பால் கன்னி மாடத்தில் இருந்து தன்னோடு கூட ராஜ அரண்மனைக்கு போக. இப்ப இவங்க எங்க போறாங்க? கன்னி மாடத்துல இருந்து ராஜா கூப்பிட்டா எங்க போவாங்க? அரண்மனைக்கு போவாங்க. அப்படி போகும் பொழுது வாசிங்க, அவள் தனக்கு வேண்டும் என்று கேட்பதை எல்லாம் அவளுக்கு கொடுக்கப்படும். அப்ப நல்லா கவனிங்க. இப்போ இவ ராஜாவை பார்க்க போகும்போது இவளுக்கு என்ன கேட்டாலும் என்ன செய்வாங்க? கொடுப்பாங்க. அப்ப இவ என்ன கேட்பா? அவங்கள ராஜாவை பார்க்க போகும்போது இவ கேட்கறதெல்லாம் எதுக்காக இருக்கும்? ராஜாவை திருப்திப்படுத்த, ராஜாவை கனப்படுத்த, ராஜாவை பிரியப்படுத்த தான் இருக்கும் எல்லாமே, இல்லையா? இப்போ நீங்க ஹாஸ்பிட்டலுக்கு போவீங்க. ஹாஸ்பிட்டலுக்கு போகும்போது என்ன வாங்குவீங்க? ஒருத்தரை நீங்க பார்க்க போறீங்க, ஹாஸ்பிட்டல் இருக்கிறாரு, என்ன வாங்குவீங்க? ஃப்ரூட்ஸ் வாங்குவீங்களா? முந்தி நாங்களாம் ஆரஞ்சு பழம் வாங்குவோம், ஹார்லிக்ஸ் வாங்குவோம், அதெல்லாம் வாங்குவோம்ல. என்னைக்காவது அவரை பார்க்க போகும்போது அவருக்கு சுகரு, அவருக்கு வந்து அட்மிட் பண்ணியிருக்காங்க, போகும்போது 1/4 கிலோ ஜாங்கிரி, 1/4 கிலோ பால்கோவா எல்லாம் வாங்கிட்டு போயிடுவீங்களா? ஏன் போக மாட்டீங்க? அது அவருக்கு ஒத்துக்காது. அவரை பார்க்கும்போது என்ன வேணுமோ அதான் வாங்கிட்டு போனோம். கல்யாணத்துக்கு போகும்போது மொய் எடுத்துட்டு போனோம். அதான முறை, அதான கரெக்டு. அந்த மாதிரி ராஜாவை பார்க்கும்போது அவருக்கு என்ன வேணுமோ. அப்போ இவங்க எல்லாருமே யாருக்காக தான் கேட்கறாங்க? ராஜாவுக்காக தான் கேட்கறாங்க. இப்போ நீங்க இங்க இருக்கிறவங்க எல்லாம் எதுக்காக தான் கேட்கறீங்க? எதுக்காக தான் கேட்கறீங்க? ஆண்டவருக்காக தான் கேட்கறீங்க. ஆண்டவர் எங்களை ஆசீர்வதிச்சா ஸ்தோத்திரம். ஆண்டவர் நாம மகிமைப்படும். கர்த்தர் மட்டும் வீடு கொடுத்தாருன்னா வாசல்ல வசனம் போட்டுருவேன். எதுக்கு? கர்த்தர் கொடுத்தாருன்னு. இப்போ யாருக்காக தான் கேட்குறோம்? நம்ம அப்படி தான் கேட்குறோம். நம்மளுடைய பார்வை எல்லாம் அப்படி தான் இருக்கு. எல்லாத்துக்கும் அதுக்கு ஒரு கர்த்தர் டேக்னு ஒன்று போட்டுருவோம். இதுக்கு ஒரு கர்த்தர் டேக். கார் கொடுத்தா பின்னாடி வசனம் போட்டுருவோம். எதுக்கு போட்டீங்க? வசனம் போடுறதுக்காக தான் கார் வாங்கணும். நாங்கள் கார் வாங்கினதுனால வசனம் போடலை. எங்களுக்கு ஒரு வைராக்கியம் இருக்கு. என் காரில் வசனம் போடணும். அப்போ எனக்கு முதல்ல கார் வேணும். ஆண்டவரே உங்கள் வசனம் போடுறதுக்கு எனக்கு ஒரு கார் கொடுங்க. எப்படி இருக்கும்? ஆண்டவர் பார்த்து சரி கொடுறான்ட்டார். என்ன கேட்டாலும் கிடைக்கும். ஆனால் எஸ்தரோ வென்றால் 15வது வசனம் வாசிங்க. மொர்தெகாய் தனக்கு குமாரத்தியாய் ஏற்றுக்கொண்டவளும் அவன் சிறிய தகப்பனாகிய அபியாயலின் குமாரத்தியுமான எஸ்தர் ராஜாவினிடத்தில் பிரவேசிக்கிறதுக்கு முறை வந்தபோது அவள் ஸ்திரீகளை காவல் பண்ணுகிற ராஜாவின் பிரதானியாகிய ஏகாய் நியமித்த காரியமே அல்லாமல் வேறொன்றும் கேட்கவில்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? எஸ்தர் எல்லாரும் கேட்கறாங்கன்னு கேட்கல, எல்லாரும் விரும்புறாங்கன்னு விரும்பல. அவ என்ன ஏகா கொடுத்தானோ அதை மட்டும் போட்டுக்கிட்டா. ஏகா என்ன கொடுத்தானோ அதை மட்டும் போட்டுக்கிட்டா. இந்த வசனம் அப்படியே புதிய ஏற்பாட்டு வசனம். ஆண்டவருக்கு தெரியும் உங்கள் தேவை என்ன என்பதை உங்கள் பரமபிதா முன்பே அறிந்திருக்கிறார். அவர் உங்களுக்கு ஏற்ற நேரத்தில் எல்லாவற்றையும் செய்வார். அவரை விட தி பெஸ்டா ஒன்றும் செய்யவே முடியாது. ஆனால் எஸ்தர் ஏகாவின் இடத்துல ஒன்றும் கேட்கல. அவன் என்ன கொடுக்குறாரோ அதை வாங்கிக்கிறார். ஏகாவுக்கு தெரியும், பார்த்துக்கலாம். அவருக்கு தெரியும் ராஜாவுக்கு என்ன பண்ணணுமோ ஏகாவுக்கு தெரியும். அப்போ பொதுவாக இன்னைக்கு எதுக்காக சொல்ல வந்தா, பொதுவாக இன்னைக்கு எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா, ஏங்க பெண்களுக்கு அலங்காரங்கிறது ஒரு சாதாரண விஷயம். சரி, எஸ்தருக்கு எப்படி இப்படி ஒரு தாட் வந்துச்சு? சரி வேண்டாம், ஏக கொடுக்கிறது போதும் என்ற மனதனுடைய தெய்வபக்தியே மிகுந்த ஆதாயம். சரி ஓகே, எஸ்தருக்கு எப்படி இப்படி ஒரு தாட் வந்துச்சு? அந்த அம்மாக்கு எப்படி இப்படி ஒரு எண்ணம் வருது அப்படின்னா, அந்த அம்மாவுடைய தாட் என்னன்னா, நீங்க கொடுக்குற நகையிலையோ நீங்க கொடுக்குற அலங்காரத்திலையோ நான் இல்லை, என்னுடைய தாட் வேற. ஏகா கொடுக்கறது கொடுக்கட்டும், அதை நான் வாங்கிக்கிறேன். அது ஏகாவுக்கு தெரியும் ராஜாவுக்கு என்ன பிடிக்கும், யாருக்கு தெரியும்? ஏகாவுக்கு தெரியும். அதை போட்டால் ராஜாவுக்கு என்ன பிடிக்கும் அதை பார்த்துக்கிறேன். ஆனால் எஸ்தருடைய தாட் என்ன தெரியுமா? நான் இந்த மாதிரி எதையும் வாங்க மாட்டேன். அவரோட தரிசனமே வேற. இப்போ ராஜா கூப்பிட்டு கேட்கிறார் எஸ்தரை, 2 தடவை கேட்பாரு. எஸ்தரை கூப்பிட்டு கேட்பாரு, உனக்கு என்ன வேண்டும்? அவர் சொல்லுவார் பாருங்க, 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். ராஜா அவளை நோக்கி, எஸ்தர் ராஜாத்தியே, உனக்கு என்ன வேண்டும்? நீ கேட்கிற மண்டாட்டு என்ன? நீ ராஜ்யத்தில் பாதி மட்டும் கேட்டாலும் உனக்கு கொடுக்கப்படும் என்றான். இப்பவும் எஸ்தர் ஒன்றும் கேட்கல. இப்போ எஸ்தர் என்ன செய்யல? ஒன்றும் கேட்கல. அதே மாதிரி 2 தடவை கேட்பார் அவர். 2 தடவையும் எஸ்தர் ஒன்றுமே கேட்கல. ஏன்னா எஸ்தருக்கு விஷன் வேற. எஸ்தருடைய விஷன் வேற. இப்போ ராஜா எத்தனை நாட்டுக்கு ராஜாவா இருக்கிறாரு? 127 நாட்டுக்கு ராஜா. இப்போ இவர் கூப்பிட்டு என்ன கேட்கிறாரு? பாதி மட்டும் உனக்கு நான் தரேன் அப்படின்னா எவ்வளவு வரும் தெரியுமா?
ஒரு 63 64 நாடு வரும்னு வச்சுக்கோங்க. 63 64 நாடு. அந்த அம்மா சொல்லுது அதெல்லாம் வேணான்றுச்சு, நீங்க எங்க வீட்டுக்கு சாப்பிட வாங்க போதும் அப்படின்னு. என்னடா இப்படி மற்ற பெண்கள்லாம் எல்லாத்தையும் கேட்கும் போது அந்த அம்மா எல்லாத்தையும் வேணான்றுச்சு. ஏகா என்ன கொடுக்குறாரோ நீங்க கொடுக்கறது கொடுங்க, போட்டுட்டு போறேன்னு சொல்லிருச்சு. அதே நேரத்தில் ராஜா கூப்பிட்டு கேட்கிறாரு. சரி, இப்போ ராஜா கிட்டையும் போயாச்சு. எதுக்கு ராஜா கிட்ட வந்தீங்க? 63 நாடு தரங்கிறார். 63 நாடு. அந்த அம்மா சொல்லுது அதெல்லாம் வேணாந்து. என்னடா அந்த அம்மாவுடைய கதை இப்படி போகுது, எதுவுமே வேணாங்குதே அப்படின்னா, ராஜா நான் கேட்டு நீ கொடுத்தீனா 63 நாடு, ஆனால் என் விஷன் அதல்ல, நான் 127 நாட்டுக்கு ராஜகுமாரத்தியா மாறணும். நான் உன் பக்கத்தில் உட்காந்துட்டேன்னா பாதி இல்லை, மொத்தத்துக்கு நான் தான் ராஜகுமாரத்தி. உன் கூட உட்காந்துட்டேனா விஷன் பெருசு, அந்த விஷனுக்கு வரணும். அந்த விஷன் வந்தாதான் நீங்க மற்ற பெண்கள் விரும்புறத விரும்ப மாட்டீங்க, யார் பாதி கொடுத்தாலும் வாங்க மாட்டீங்க, நன்மை தீமை அறியத்த கரிய விருட்சத்தை சாப்பிட மாட்டீங்க. இதை எல்லாத்தையும் உங்களால எப்ப ஜெயிக்க முடியும்னா, என் விஷன் ரொம்ப பெருசு, 127 நாடு. அதே மாதிரி என் விஷன் பரலோகம். நான் அவரோடு கூட சிங்காசனத்தில் உட்கார போகிறேன், அவரோடு கூட நான் ஆளுகை செய்ய போகிறேன், அவரோடு கூட வலது பார்சத்தில் உட்கார போகிறேன். என் நாடு பரலோகம், அங்கே எனக்கு முடிவில்லை. நான் அங்க போய் ஆளுகை செய்ய போறவங்க. என்னதான் இந்த பூமியை கொண்டு கையில கொடுத்தாலும், இயேசு அழகா ஒரு வார்த்தை சொல்வாரு, அப்பாலே போ சாத்தானே. ஏன் நீ கொடுக்கிற பூமி இருக்குதே அது ஒரு சின்ன பட்டாணி மாதிரி. இந்த பூமிக்கு நான் ராஜாவாக நான் பூமி இங்கே வரவில்லை, இந்த பூமியும் சேர்த்து பிதாவின் வலது பார்சத்தில் உட்காருவதற்கு நான் வந்திருக்கிறேன். இந்த தாட் வரணும், இந்த தரிசனம் வரணும். அதுக்கு தான் கர்த்தர் உங்களை உள்ள கொண்டு வந்திருக்கிறாரு. உங்களை அழகா பிசாசு ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொன்றை வச்சு இழுத்துட்டு போயிடுவான். ஏசாவை ஒரு கூழ், இப்போ ஏவாளுக்கு ஒரு பழம், சவுலுக்கு ஆடு மாடு, யூதாஸுக்கு 30 வெள்ளிக்காசு, அப்புறம் பிழையாமுக்கு பாலாக்கின் ஆசீர்வாதம். புரியுதா உங்களுக்கு? நாகமானி கேயாசிக்கு நாகமானி 2 பணம். இப்படி எடுத்தீங்கன்னா இது எல்லாத்தையும் பிசாசு கொடுக்கிறது. ஏதாவது ஒன்று காட்டுவான் இப்படி. அதுதான் எக்ஸ்ட்ரீமா இயேசு கிட்ட காட்டுறான். உலகத்தின் ராஜ்யம், அதன் மகிமை எல்லாத்தையும் காட்டுறான். அவனுக்கு தெரியும் யாருக்கு எதை காட்டினா போதும், இவங்களுக்கு இதை காட்டினா இவங்க வந்து விழுந்துருவாங்கன்னு அவனுக்கு தெரியும். அதனால பார்க்கறான். ஏவாள்கிட்ட கொண்டு மரத்தை காட்டுறான், பழத்தை. கேயாசிக்கு உள்ளுக்குள்ளேயே பணத்தாசை இருக்குது, ஒரு வீடு வாங்கணும், வாசல் வாங்கணும்னு. அதனால தான் எலிசா கேட்கிறாராம், தோப்பு தோற அதுக்கு 2 வெள்ளி பணத்தை வச்சு வாங்க முடியுமா? அந்த ஆசைக்கு 2 பணத்தை கேட்க வைக்கிறான். யூதாஸ் 30. இவன் கழுதையை தேடினவன் சவுலு. நல்ல கொழு கொழுன்னு கழுதை இருந்தா விட மாட்டான், ஊர் ஊரா தேடுவான். அவங்ககிட்ட கொண்டு வந்து கொழு கொழுது ஆடு மாடு நிறுத்துறான். சவுல் பார்த்தான், செமையா இருக்கு, நல்லா மீதியானுடைய கொழுதை நல்ல செமையா இருக்கு, அமலேக்கியருடையது பக்கவா இருக்கு, போட்டோம்னா இத்தனை பால் லிட்டர் கறக்கும், ஒரு நாள் அடிச்சோம்னா செமையா இருக்கும் கறி. எவ்வளோ பெரிய ராஜா, எவ்வளோ பெரிய ராஜா, இஸ்ரவேலின் ராஜா, சர்வ வல்லமை உள்ள தேவன் அவனை அபிஷேகம் பண்ணியிருக்கிறாரு. ஆடு மாடுல போயிட்டான். இன்னைக்கு நிறைய பேர் அப்படித்தான் இருக்கான். நம்ம விஷன் பரலோகம், அங்க இங்க அப்படியே பிசாசு பார்க்கறான். எதை காட்டினா இவன் விழுவான், எதை காட்டினா அப்படி விழுவான். சின்ன சின்ன விஷயம் எல்லாருக்கும் இருக்கு. நான் சொல்றேன், இங்க நிக்கிற எண்ணில் ஆரம்பிச்சு கடைசியா உட்காந்துருக்க வரைக்கும் எல்லாருக்கும் ஏதாவது ஒரு டெம்ப்ட பிசாசு வச்சுக்கிட்டே இருப்பான். ஏதாவது ஒன்று இதுல வச்சா அவன் விழுந்துருவானோ, இதை பண்ணா அவன் விழுந்துருவானோ. யோசிச்சு பாருங்க, நம்ம அத்தனை பேரும் எவ்வளவு பெரிய மேன்மையா அழைக்கப்பட்டு அவரோடு கூட வலது பார்சத்தில் உட்கார வைக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். நடுவில் யாராவது ஒருத்தர் வந்து இதை தரேன் அதை தரேன் அப்படின்னு சொன்ன உடனே அந்த பாவத்துக்கு பின்னாடி, அந்த இச்சைக்கு பின்னாடி, அந்த சில காரணங்களுக்கு பின்னாடி நம்ம போறோம். அது போகும்போது அப்படியே போயிடுறோம், அமலேக்கு ஆடு மாடுக்கு பின்னாடி போயிடுறோம். திடீர்னு சாமியில் வச்சு கர்த்தர் சொல்வார், இந்த ஆடு மாடுகளின் சத்தம் கேட்குது, அது என்னதுன்னு கேட்பாரு. நம்ம போய் 30 வெள்ளிக்காசை வாங்க போயிடுவோம். திடீர்னு ஆண்டவர் சொல்வாரு, உங்களில் ஒருவன் என்னை காட்டி கொடுப்பான் என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். உணர்த்துறாரு, ஆண்டவர் உணர்த்துறாரு. கேசி கிட்ட சொல்றாரு, அந்த மனுஷன் இறங்கின போது என் இருதயம் முன்னோடு கூட வரவில்லையா, என் மனம் முன்னோடு கூட வரவில்லையா? அப்ப ஆண்டவருக்கு நல்லா தெரியுது எங்கேயோ ஒரு இடத்துல நம்ம பலகீனமாகிறோம். ஆனால் இதை மேற்கொள்வதற்கு உங்களுக்கு எனக்கு இருக்கிற நல்ல சான்ஸ் என்ன தெரியுமா? இதை விட மேலானதை யோசிக்கும் போது இதை பற்றின எண்ணம் உங்களுக்கு வராது. உங்களுக்கு இந்த உலகத்துல எவ்வளவு மேன்மையை கொண்டு வந்து எவனா சொல்லட்டும், அது பாவமா இருக்குமானால் வேண்டாம் என்று தைரியமாய் சொல்லுங்கள். இன்னைக்கு சபை உலகத்துல கிடைக்கக்கூடியதான பட்டம், பதவி, உலகத்துல கிடைக்கக்கூடிய மேன்மை, ஆசீர்வாதம், பணம், உலகத்துல கிடைக்கக்கூடியதான சில காரியங்கள், அதுக்காக நிறைய பாவம் செய்யுது, நிறைய பாவம் செய்யுது. அந்த பாவத்தை செஞ்சா அது கிடைக்கும். ஆமா, உண்மை. ஏன்னா பாவத்தின் சம்பளம் மரணம், ஒரு கூலி இருக்கிறதுக்கு. அதே மாதிரி பிசாசு நீங்க பாவம் செஞ்சீங்கன்னா ஒரு கூலி தருவான், ஒரு மேன்மை தருவான். நீங்க அதுக்கு பின்னாடி போயிட்டீங்க, உங்களுக்கு வச்ச மகா மேன்மை காணாம போயிடும். அதே மாதிரி தான் இன்னைக்கு உலகம் முழுவதும் நான் சொல்றேன், இன்னைக்கு பல இடங்களில கர்த்தர் சபையை தனக்கென்று கற்புள்ள கன்னிகையாக உருவாக்கிட்டு இருக்கிறார். சபை அந்த தரிசனத்தை விட்டு போயிடுச்சு. சபைக்கு அது புரியல. எதுக்காக நான் சர்ச்சுக்கு அழைக்கப்பட்டேன், எதுக்காக இப்படி ஒரு தரிசனம் எனக்கு கொடுக்கப்பட்டது, நான் எப்படி இந்த ஊழியத்துக்கு வந்தேன், எது கர்த்தர் அழைச்சாருங்கிறத சபை பார்க்காம நடுவுல இங்க ஏகா மாதிரி அல்லது இங்க ராஜா மாதிரி கொஞ்சம் பேர் அதை தரேன் இதை தரணும் போது தைரியமா சொல்லுங்க, இது அல்ல, இதிலும் மேன்மையான, இதிலும் மேன்மையான, இதை விட மேலான காரியங்கள். அழகா மோசே சொல்லுவார் 11ஆம் அதிகாரம் எபிரேயர் நிருபத்தில்,
24, 25 வாசிக்க முடிக்கலாம். விசுவாசத்தினாலே மோசே தான் பெரியவனான போது பார்வோனுடைய குமாரத்தியின் மகன் எண்ணப்படுவதை வெறுத்து அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும் தேவனுடைய ஜனங்களுடைய துன்பத்தை அனுபவிப்பதையே தெரிந்து கொண்டு. இங்க எனக்கு எதுவும் வேணாம், அவர் சும்மா இல்லைங்க, பார்வோனின் குமாரத்தியின் மகன். அன்னைக்கு பார்வோன் அப்படிங்கிறவர் யாருன்னா அமெரிக்க ஜனாதிபதி மாதிரி, அமெரிக்க ஜனாதிபதியோடைய பையன் அல்ல பேரன், அந்த மாதிரி குமாரத்தியின் மகன். இப்போ ட்ரம்ப்போடைய பேரன்னு வச்சுக்கோங்க. அமெரிக்க ஜனாதிபதி எப்படின்னு பார்த்துக்கோங்க. அந்த மாதிரி ஒரு போஸ்டிங், அதை அனுபவிப்பதை பார்க்கிலும் தேவ ஜனங்களோட துன்பத்தை அனுபவிக்கவே தெரிந்து கொண்டான். ஏன்? அடுத்த வசனம், இனிவரும் பலன் மேல் நோக்கமாயிருந்து, இனிவரும் பலன் மேல் நோக்கமாயிருந்து எகிப்தில் உள்ள பொக்கிஷங்களிலும் கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் நிந்தையே பாக்கியம் என்று எண்ணினான். அப்ப நல்லா கவனிச்சு கொள்ளுங்க, அவனுக்கு இந்த எகிப்துல உள்ளதான பூமியில உள்ளதான எல்லா பொக்கிஷங்களை பார்க்கிலும், எல்லாத்த பார்க்கிலும் எனக்கு கிறிஸ்துவ இனி வரும் பலன் இன்னும் ஒன்று இருக்கு, எனக்கு அதுதான் எனக்கு வேணுங்கிறான். அதனால சில துன்பங்கள் எனக்கு இங்க என்ன செய்யும், வரும். நீங்கள் சத்தியத்தை ஃபாலோ பண்ணும்போது சிலருக்கு சத்ருவாய் மாறுவீர்கள். நீங்கள் உலகத்தை வெறுக்கும் போது உலகம் உங்களை வெறுக்கும். நீங்கள் கிறிஸ்துவுக்கு என்று வைராகியமாய் நிற்கும் போது அநேகர் உங்களுக்கு விரோதமாய் எழும்புவார்கள். இதான் இருக்கும். நீங்களும் நானும் பட்டு மெத்தையில பரலோகத்துக்கு போகல, கல்லறையிலிருந்து வனாந்தரத்தின் வழியா பரலோகத்துக்கு போறவங்க. புரியுதா? ஆண்டவர் நினைச்சா எகிப்துல இருந்து கானானுக்கு ஜனங்களை அழகா நடத்திட்டு போக முடியும். ஆனா வழியில கர்த்தர் வனாந்தரத்தை வர பண்ணுகிறார். ஏன்னா அதுதான் முறை. ஆண்டவர் சொல்றாரு, உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, சில நேரங்களிலே இந்த நிந்தைகள் வரும், சில போராட்டங்கள் வரும். ஆனா நீங்க எதை விடுறீங்க? இதை விட்டதுனால வரும். நீங்க நல்லா கவனிச்சு பாருங்களேன். நீங்க எல்லாரோடையும் சேர்ந்து ஜாலியா அரட்டை அடிச்சு பாவம் செஞ்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்க கூட 10 பேர் நிற்பான். நான் சொல்லுங்க, புரியுதா? நீங்க நல்லா குடிச்சிட்டு இருக்கீங்க, இல்லை ஒரு தப்பு செய்றீங்க, ஒரு சண்டை வருது, நல்லா கவனிச்சு பாருங்க, நல்ல ஒரு 10-15 பேர் வந்து நிற்பான் கூட. என்னடாச்சு வாடா அப்படிம்பா. நீங்க ஆண்டவரை ஏற்றுக்கொண்டீங்க, இப்போ நீங்க அடி வாங்குறீங்க, ஒரு பையலும் கூட மாட்டான், ஒருத்தனும் கூட மாட்டான். நான் சொல்றேன், தேவ பிள்ளைகள் நிற்காது, எல்லாம் அப்படி பார்த்துட்டே இருப்பான். ஜோம் பண்ணுவோம் அப்படிம்பா. ஆபத்து காலத்தில் கர்த்தர் உதவுவார், இல்லைன்னு சொல்லலை. ஆனா இந்த உலகத்தான் அர்ஜென்ட்டுக்கு வரான்ல, அந்த மாதிரி இங்க நடக்காது. ஆனா இங்க வர்றது கர்த்தராகத்தான் இருக்கும். சில நேரங்களில் கர்த்தர் அனுமதி கொடுப்பார், நம்ம கடந்து போகிற பாதையா இருக்கும். ஆனா ஒண்ணு மட்டும் நிச்சயம், ஒரு பலன் வந்து கொண்டு இருக்கிறது. இப்ப நீங்க உலகத்தான் கூட சேர்ந்து சண்டை போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 10 பேர் வருவான் கூட நிப்பான். நமக்கு மாம்சத்துல ஒரு தைரியம் இருக்கும், நம்ம ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கடா, சொந்தக்காரங்க இருக்கிறான்டான்னு. ஆனா முடிவு ஜெயிலா தான் இருக்கும். முடிவு ஏதோ ஒன்று அடித்தடி நடந்திருக்கும், கொஞ்சம் ஒரு பயம் இருக்கும், திருப்பி அடிப்பாங்களோன்னு இருக்கும், அது ஒரு மாதிரி போயிட்டே இருக்கும். ஆனா இப்ப நீங்க கிறிஸ்துக்காக பாடு அனுபவிச்சு பாருங்க, உங்களுக்கு ஒரு திருப்தி இருக்கும். எனக்கு ஒரு பலன் இருக்கிறது, நிச்சயம் கர்த்தர் எனக்கு உதவி செய்வார். எனக்கு ஆண்டவர் சொல்லி கொடுத்தாரு, எவனாவது உன்னை திட்டினானா நீ திருப்பி திட்டினா கணக்கு தீர்ந்து போச்சு. அவனும் திட்டினா நீயும் திட்டின, கணக்கு தீர்ந்து போச்சு. இப்போ அவன் உன்னை திட்டுறான், இல்லை உனக்கு விரோதமாக எழும்புறான், நீ அமைதியாக போயிட்டினா நான் உனக்காக வழக்காடுவேன். நீ அமைதியாக போனதுக்காக நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். இது டபுள் ஃபோல்ட் பிளெஸிங். நமக்காக யுத்தம் பண்ண ஒருவர் அங்கே இருக்கிறார். ரெண்டாவது, நம்ம அமைதியாக போனதுனால கர்த்தர் என்ன பண்ணுறார், நம்மளை ஆசீர்வதிக்கிறார். சில நேரங்களிலே இந்த நிந்தையை நம்ம கிராஸ் பண்ணுறோம். எதை வச்சு கிராஸ் பண்ணோம்? இனி வரும் பலன் மேல் நோக்கமாகி எனக்கு ஒன்று கர்த்தர் வச்சிருக்கிறாரு. அப்போ அந்த தரிசனம், அதை நோக்கி நீங்கள் ஓட 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 இதை ஈஸியாக ஜெயிக்கவே முடியும். ஏவாளால் முடியாதது எஸ்தரால் முடிஞ்சிச்சு. அல்லேலூயா. அவங்க நன்மை தீமை கனியை பார்த்தாங்க, ஆனால் எஸ்தர் ராஜா கொடுத்த ஆசீர்வாதத்தை பார்க்கல. இவங்க ஜீவ விருட்சத்தை மிஸ் பண்ணிட்டாங்க, அவங்க 127 நாட்டுக்கு ராஜாக மாறிக்கிட்டாங்க. அல்லேலூயா. அதே தேவன் தான் உங்களுக்கும் எனக்கும் வாக்கு பண்ணுகிறார். நீங்களும் நானும் மேன்மையான அழைப்புக்கு அழைக்கப்பட்டவர்கள். இந்த பூமியில் கிடைக்கிற எல்லாத்தை விட கர்த்தர் வச்சது பெருசு. அதை மட்டும் மனசில் வச்சுக்கொள்ளுங்க. இந்த பூமியில எதை வேணாலும் கொடுக்கட்டும், உயரிய பதவி கொடுக்கட்டும், பெரிய பணம் கொடுக்கட்டும், அது பாவத்திலிருந்து வருதுன்னா அதை விட பெருசு தேவன் கொடுக்கறது தான். அல்லேலூயா.